இதுல வந்து நிறைய மகளிர் பங்கேற்கிறதா வந்து சொல்றாங்களே. ஏம்மா இதெல்லாம் நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? மகளிர் வருவாங்கன்னா மகளிர் யார் வேணாலும் வயசு பிள்ளைலாம் வந்து உட்காருங்களா? ராத்திரியில் நடக்கும் போது மாநாடு, ராத்திரியில் நடக்கிற மாநாட்டுக்கு பொம்பளை பிள்ளை அங்கே வர்றதுல என்ன பாதுகாப்பு இருக்குது? நாளைக்கு ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா அதுக்காக போலீஸ்காரன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க, போலீஸ்காரன் சரியாக பந்தோபஸ்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி காவல்துறை மீது ஒரு பழியை போடுறதுக்காக சில திட்டங்களை தீட்டுறீங்க அங்கே போல இருக்குது இந்த கட்சிக்காரனுங்க. இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு எல்லாம் என் தம்பி தங்கைகள்னு அவர் சொல்றாரு. அந்த பாதுகாப்பு கொடுக்கணும். முழுக்க முழுக்க அந்த படம் முழுக்க அப்படிதான் அசிங்கமா தான் நடிச்சிருக்கு அந்த பிள்ளை. புரியுதா? இது எவ்வளவு பெரிய அசிங்கம். இதெல்லாம் யார் கண்டிக்கணும்? அரசாங்கம் மட்டும் இல்ல, அவங்க பெத்தவங்க அவங்களுக்கு காசு பணம் வந்தா போதும். கிட்ட தானே இத பேன் பண்ற பவர் இருக்கு. அப்ப அரசாங்கம் தானே போய் பேசணும். இப்போ அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசினா தானே நடக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் அந்த பிள்ளைகள் நல்ல கல்வி இருக்கணும்னு பேசினாரு. அதை 16 நாள் உண்ணாவிரத்துல இருந்துட்டு இப்ப இப்படி பேசிட்டாரு. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு கமல் அவர்கள் செயின் கொடுத்திருக்காரு. அதுதான்மா. அப்ப இதெல்லாமே ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றீங்க. 100க்கு 100 ஒன்றிய அரசு பண்ணக்கூடிய ஒரு டிராமா. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் 21ஆம் தேதி மாநாடு நடத்த போறாரு. பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. போன தடவை நடத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது காவலர்கள்லாம் ஒரு கிடுக்கு பிடி பிடிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த தடவை ஸ்மூதா நடத்துறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா? அதாவது பெர்மிஷன் கொடுக்கும்போதே சில கோரிக்கையெல்லாம் அரசாங்கம் வச்சிருக்கு. எவ்வளோ மக்கள் வருவாங்க, இவ்வளோ மக்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுத்துப்பூர்வமாகவே நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்தி கொடுத்துருக்கோம். அதுபடி காவல்துறை கேட்டுக்கிட்டதுபடி அவங்க எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுபடி கரெக்டாக அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்து இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கும் வேண்டாம், தாவேக்கா தொண்டர்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரியப்படுத்தேன். இதுல கிட்டத்தட்ட ஒரு 80% பணிகள் நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த விஷயங்கள்ல ஏதாவது குறை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லைம்மா, ஆய்வு அவங்க ஏற்கனவே அங்கே ஆட்கள் இருப்பாங்க, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இவங்க முடிஞ்சதுன்னு இவங்க ஒரு லெட்ரு கொடுக்கணும். இந்த மாதிரி இன்னென்ன இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க, இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம், ஆகையினால எங்களுக்கு நீங்கள் மாநாடுக்கு நீங்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு இவங்க ஒரு லெட்ரு கொடுப்பாங்க. அந்த லெட்டரை பார்த்துக்கிட்டு இவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நல்லதே நினைப்போமே, நல்லதே நடப்போம், நல்லதே. இதுல நிறைய மகளிர் பங்கேற்கிறதா சொல்றாங்களே. ஏம்மா இதெல்லாம் நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? மகளிர் வருவாங்கன்னா மகளிர் யார் வேணாலும் வயசு பிள்ளைலாம் வந்து உட்காருங்களா? ராத்திரியில் நடக்கும் போது மாநாடு, ராத்திரியில் நடக்கிற மாநாட்டுக்கு பொம்பளை பிள்ளை அங்கே வர்றதுல என்ன பாதுகாப்பு இருக்குது? நாளைக்கு ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா அதுக்காக போலீஸ்காரன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க, போலீஸ்காரன் சரியாக பந்தோபஸ்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி காவல்துறை மீது ஒரு பழியை போடுறதுக்காக சில திட்டங்களை தீட்டுறீங்க அங்கே போல இருக்கு இந்த கட்சிக்காரனுங்க. அது தவறுமா? பெண்களை மாநாட்டுக்கு நீ கூப்பிடுனா ஏதோ அரங்க மாநாடு அது இதுன்னா பரவாயில்ல. ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் இரவு நேரங்களில் எப்படி வரலாம்? ஒரு கணவனோட மனைவி வரலாம், இல்லை தாய் தகப்ப இருந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் வரலாம். தனியாக பெண்கள் பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் பெண்கள் உக்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த பெண்கள் அவங்க வீடு போய் சேர்றது யாருக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது? அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. மாநாடு போடுறவங்க மாநாடு முடிஞ்சுன்னா அவன் பாட்டுக்கு என்ன சொல்லுவான், தொண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு போயிடுவான். ஆனால் நான் காவல்துறை அப்படி போக இயலாது. திருமணமாகாத பெண்கள் யாரும் மாநாட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லலை, பாதுகாப்பு வேணும்டா. நீங்கள் இப்போ ஏற்கனவே இங்கே நம்ம ஒரு கலாச்சாரம் தெரிஞ்சோ தெரியாமலோ பெண்கள் இன்றைக்கு அந்த ட்ரெஸ் கோடே மாறி போச்சு. அதை நீங்கள் ஒத்துத்தான் ஒன்று. நீ ஒரு பொம்பளை பிள்ளைங்கிற முறையில் நான் உனக்கு புத்தி சொல்கிறேன். இன்றைக்கு ட்ரெஸ் கோடு மாறி போச்சு. அதுக்கு காரணம் இன்றைக்கு இருக்க சோசியல் மீடியா தான். இந்த சோசியல் மீடியாவை பார்த்து எல்லாம் ட்ரெஸ் கோடை மாற்றி இருக்கும்போது
அப்போ ஆண்களுக்கு பார்க்குற ஆண்களுக்கு அது கண்ணை உறுத்தும். ஏற்கனவே அந்த மாநாட்டுக்கு வர்றவன் வந்து அவன் வந்து காளை மாதிரி, அதாவது எப்படின்னா பொங்கலுக்கு எப்படி ஜல்லிக்கட்டு விடுவாங்களோ அது மாதிரி ஜல்லிக்கட்டு மாதிரி மாதிரி இந்த பயல்கள் எல்லாம் வருவான். எவன் எந்த ஊர்ல இருந்து வர்றான் எங்க இருந்து வர்றான்னு தெரியாது. அப்ப மாதிரி வர்ற பசங்க இந்த மாதிரி பொண்ணுகளை என்ன மாதிரி நாசம் பண்ணிட்டான்னா யார் பொறுப்பு? இதுக்கு வந்து முழுக்க முழுக்க விஜய் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு எல்லாம் என் தம்பி தங்கைகள்னு அவர் சொல்றாரு. அந்த பாதுகாப்பு கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்குரிய நிறைய வாலண்டியர்ஸை அவங்க இதெல்லாம் ஏற்படுத்தணும். பெண்கள் அமைதியான முறையில் வந்து போகிறதுக்கும் பண்ணணும். என்னுடைய ஹம்பல் ரெக்வஸ்ட்டு, பெண்கள் நீங்கள் வரும்போது கூடுமான வரை வந்து நம்மளுடைய இந்தியன் ஆடையில் வந்தீங்கன்னா நல்லது. மேல்நாட்டு ஆடை நாகரிகத்தை தவிர்த்துட்டு இந்திய குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா குற்றங்கள் அதிகமா. பெண்கள் வந்து கவர்ச்சியை காட்ட அதாவது ஆப்போசிட் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்கம்மா. ஒரு பெண்ணுக்கு ஆண்கள் மீது ஆசை வரும், ஆணுக்கு பெண்கள் மீது ஆசை வரும். ஆனா அதிகமான ஆசை வந்து பெண்களுக்கு தான் வரும் ஆண்கள்னு சொல்லி சயின்டிஃபிக்கா சொல்றான். ஆனா அது என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா பெண்கள் வந்து அவங்க சும்மா இருந்தா கூட இந்த ஆண்கள் சும்மா இருக்க மாட்டான். அதனாலதான் இப்ப ஏற்கனவே வந்து நம்ம வந்து பெண்கள் நாடக காதல், அந்த காதல், இந்த கத்திரிக்காய் காதல்னு சொல்லிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல இவ்வளவு பெரிய அவங்களுடைய எஸ்டிமேட் படி கணக்குல கொடுத்துருக்காங்க 10 லட்சம் பேர் வர்றதாக காவல்துறை கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் பேர்த்துல எப்படி இப்போ குறைச்சி வச்சாலும் ஒரு 2 லட்சம் பெண்டீர் வரலாம். அப்ப இந்த 2 லட்சம் பெண்களை வந்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டு போறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லடா. அம்மா ஏற்கனவே நான் பெண்கள் எல்லாம் வச்சு நான் மாநாடு போட்டிருக்கேன். அந்த பெண்களை வந்து நான் கண்ணும் கருத்துமா பாதுகாத்து தான் அனுப்பிச்சு வச்சேன். புரியுதுங்களா? அதுக்கே நான் சில நேரங்களில் சில தவறுகள்லாம் கூட நடக்கும். அவங்கெல்லாம் என்கிட்ட நைனான்னு ரொம்ப பேசியிருக்காங்க. அவங்களுக்கு திரும்ப நான் ஸ்பெஷலாக பாதுகாப்பு கொடுத்து அவங்களெல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சேன். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நான் சொல்றதே இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, இவ்வளவு நாகரிகம் வர்றதுக்கு முன்னாடியே. இப்போ நாகரிகம் உச்சத்தில் இருக்கு. உச்சம்னா அதுலேயும் இந்த இப்போ ஏதோ ஒரு இது போடுறான் ஏஐயா, அதனுடைய இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணவே முடியல. ஃபேஸ்புக்கு ட்விட்டரோ எதையுமே ஓப்பன் பண்ணவே இயலை. அசிங்கமாக இருக்குது. அவ்வளோ அசிங்கமாக போடுறான். அது ஆண்களை போடலை, பெண்களை தான் போடுறான். ஏன்னா இது யாருமே இந்த பெண்கள் இங்கே இருக்க இந்த பெண்கள் நேரம் ஒரு போராட்டம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இந்த ஃபேஸ்புக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணி இது மாதிரி எல்லாம் சித்தரிக்க கூடாது. முன்னே எல்லாம் வந்து எல்லா பெண்களும் தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து அவதூறா வந்து பேசுறாங்க. ஏமா வாயில வர சொல்லக்கூடாது. அமெரிக்கால எல்லாம் பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே ரோட்ல இறங்கி போராடுறாங்கல்ல. இங்க மகளிர் அமைப்புகள் எத்தனை அமைப்புகள் இருக்கு. எல்லாரும் மகளிர் அமைப்புகளை சேரணும்ல, சேர்ந்து போராட்டம் பண்ணல. இதெல்லாம் ஒன்றிய அரசு தான் பண்ணணும். வந்து இந்த மாதிரி வந்து பெண்களை என்ன பண்றாங்கன்னா மார்பிங் பண்ணி போட்டோ எல்லாம் வெளியிடுறாங்கன்னா சில கம்ப்ளைண்ட்ஸ்மே வந்து நிறைய பெண்கள் இப்ப வெளியே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில பெண்கள் ஒரு பெண்கள் எல்லாம் இது ஆகாதுமா. ஒட்டுமொத்த பெண் வர்க்கமே போராடணுமா. இப்ப பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு. இந்த ஏஐங்கிற மூலியமா ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கு. இந்த அச்சுறுத்தலை தவிர்க்கணும்னா ஒட்டு மொத்தமா இது போல இருக்கக்கூடாது. இது வந்து அவங்க சயின்ஸுக்கு ஏதாவது இதுக்கு வந்து வேணும்னா உபயோகப்படுத்திக்கலாமே தவிர இந்த மாதிரி பொது வெளிகளில் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வரணும். ஏற்கனவே வந்து ஒன்றிய அரசு அப்போ இருந்த காங்கிரஸ் அரசு ஒரு தடை உத்தரவு போட்டுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2005லயோ 2006லயோ போட்டாங்க. 2005 ஆமாம் 2005 தான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ எல்லாம் நெட்டில் வந்து ரொம்ப அசிங்கமாக வரும். உடலுறவு கொன்றதெல்லாம் கூட அப்போ எல்லாம் நெட்டில் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அப்போ ஒன்றிய அரசு தடை உத்தரவு போட்டு அதெல்லாம் வந்து நீக்குச்சு. அது மாதிரி இப்பயும் பண்ணணுங்கிறேன் நான். இப்போதான் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியலையா? அரசே வந்து இது முன் வந்து பண்ணலாம் இல்லையா? ஏமா இது நம்ம மாநில அரசு இல்லடா. இதெல்லாம் வந்து செய்தித்துறை எல்லாம் வந்து ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்றிய அரசு தான் பண்ணணும். ஒன்றிய அரசு வந்து அவங்களுக்கு நார்த் இந்தியாவில் வந்து இது சர்வசாதாரணமாக அவங்க பார்க்குறாங்க. நார்த் இந்தியன்ஸு அவங்க வந்து ரொம்ப சர்வசாதாரணம். பெண்களை வந்து இழிவாக பார்க்கறது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா பெண்களை அவங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தாண்டா பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸு. அங்கே எல்லாம் வந்து பெண்களை வந்து அடிமைகளாக தான் வச்சுருக்காங்களே தவிர
வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் பார்க்கலாம் திரைப்படங்கள்ல அது இதுல எல்லாம் கூட பாருங்க. இந்தி படங்கள்ல எல்லாம் கூட அந்த அடிமை தான் வருமே தவிர ஈக்குவல் ரைட்ஸ் வராது. அதனால அவங்க அந்த பெண்கள் மீது அத்தனை அவங்க இது எடுத்துக்கிறது இல்ல, கேர் எடுத்துக்கிறது இல்ல. மொத்தமா நம்ம பண்றது நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த 4, 5 ஸ்டேட்டுக்குள்ள இந்த திராவிட நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்குள்ள தான் பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. பெண்களை வந்து நம்ம தெய்வமா மதிக்கிறோம். நதிகளுக்கு பேரே பெண்கள் பேர்ல இருக்கு. அப்ப காரணம் அம்மன் தெரு தெருவுக்கு அம்மன் கோவில் இருக்குன்னா காரணம் அப்ப என்ன? தமிழகத்துல மட்டும் பெண்களை வந்து சாமியா மதிக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? சாமியா மட்டும் இல்ல, தாயா பாக்குறாங்க, தங்கையா பாக்குறாங்க. அப்புறம் ஏன் வந்து நிறைய கற்பழிப்புகள்லாம் வந்து அது நடக்குது? காரணம் அதுவும் தவறு உங்கள்கிட்ட தான் இருக்கு. அது நீங்க தான் எப்படி பெண்கள் கிட்ட ஏமா இருக்கு? நீங்க மூடி வச்சா தாமா அதுக்கு மரியாதை. நீங்க திறந்து போட்டு வந்தீங்கன்னா பசங்களுக்கு அந்த உணர்வு வருமா இல்லையா? ஆனா பாக்குறது அவங்களோட தப்பான பார்வை தானே. அது அவங்க தப்பான தப்பா பார்வை என்ன? பார்வை பார்க்கறதுல எப்படி தப்பான பார்வைன்னு இருக்கும்? அது தப்பாவது ரைட் ஆகுது. பெண்கள் வந்து பெண்கள்னா ஒரு காலத்துல கல்யாணத்துக்கு தான் பெண்ணையே பார்க்க கண்ணில் காட்டுவாங்க. ஆனா அதுக்காக அந்த பெண்களுக்கு அந்த காலத்துல சுதந்திரம் இல்லைன்னு இல்லை. கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க. ஒரு தெரு வீட்டுலாம் 4, 5 பேர் சேர்ந்து ஒரு கும்மி அடிப்பாங்க. திருவிழாக்கள்ல எல்லாம் சேர்ந்து போய் எல்லாம் பார்ப்பாங்க, வருவாங்க. அது ஒரு கல்ச்சரா ஒரு கலாச்சாரமா இருந்துச்சு. நான் சிறு குழந்தையா இருக்கும்போது சொல்றேன். நான் நாகரிகம் வர 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 இப்ப இந்த 2025ல உச்சத்துக்கு வந்துருச்சு. உச்சம்னா அது எந்த அளவுக்குங்கிறத சொல்ல இயலல. அதுக்கு முதல் படி இந்த திரைப்படங்கள். இந்த திரைப்படங்கள்ல வந்தது தான் அதிகமான அனாச்சாரம் வந்தது. அந்த இவ்வளவு அனாச்சாரம் வந்துச்சு திரைப்படத்துல. எந்த ஆம்பளையாவது ஜட்டியோட நடிச்சானா சொல்லுங்க? பொம்பளை ஜட்டியோட நடிக்கிறாள்ல. இந்த தீபிகா படுகோன்னு ஒரு பொண்ணு, சரியா? அவ உன் பேருக்காரி தான். அவ ஒரு சினிமா படத்துல நடிச்சிருப்பா, நிர்வாணமாவே நடிச்சிருப்பா. பாரு, அது இவன் நடிச்ச படம். அவ்வளவு அசிங்கமா, ரொம்ப கேவலமா அவ இன்னைக்கு. அவங்க நடிச்சா நீங்க ஏன் பாக்குறீங்க? ஏமா அவன் நடிச்சா பாக்குன்னா நான் ஆம்பளைய பார்க்கத்தானே செய்வாங்க. அதுக்காக கண்ணு மூடிட்டே இருப்பாங்க? ஆம்பளைய பார்க்கணும் தானே காட்டுறா. நீங்க தான் இந்த மாதிரி எல்லாம் நடிக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் ஆகுதுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த மாதிரி படத்தெல்லாம் பேன் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி படத்தெல்லாம் பேன் பண்ணா யார் பண்ணணும்? ஒன்றிய அரசு. அதைத்தான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப. நீங்க வந்து போய் அவங்க கிட்ட கோரிக்கை வைக்கணும் இல்லையா? யார்கிட்ட கோரிக்கை வைக்கணும்? நாங்க கோரிக்கை வைக்க மாட்டோம். பெண்கள் நீங்க தான் கோரிக்கை வைக்கணும். இது பெண்களுக்கு தான் அவமானம், ஆண்களுக்கு அவமானம் இல்ல. இந்த தீபிகா படுகோன் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி அசிங்கமா அந்த முழுக்க முழுக்க அந்த படம் முழுக்க அப்படிதான் அசிங்கமா தான் நடிச்சிருக்கு அந்த பிள்ளை. புரியுதா? இது எவ்வளவு பெரிய அசிங்கம். இதெல்லாம் யார் கண்டிக்கணும்? அரசாங்கம் மட்டும் இல்ல, அவங்க பெத்தவங்க அவங்களுக்கு காசு பணம் வந்தா போதும். கிட்ட தானே இத பேன் பண்ற பவர் இருக்கு. அப்ப அரசாங்கம் தானே போய் பேசணும். இப்போ அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசினா தானே நடக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்க வந்து இதுல தலையிட முடியாது. சென்சார் போர்டுங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு. சென்சார் கவர்மெண்ட் தான் அந்த வச்சிருக்கு அந்த போர்டை. அதுக்கப்புறம் சென்சார்கிட்ட தான் அந்த இதெல்லாம் ஒளிபரப்பு துறையிலேருந்து இந்த மாதிரி இதுகள்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. நெட்டு கிட்டு எல்லாமே அவங்க தான் வச்சிட்டு இருக்காங்களே தவிர மாநில அரசுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சுஷ்மா ஸ்வராஜ் அந்த அமைச்சராக இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. ஒரு பெண் அமைச்சராக இருந்தாங்க. அந்த அம்மா பாவம் தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப பாழாகி போச்சு அந்த இலாக்கா. இப்போ அது அப்படியே அதை என்ன சொல்கிறதுடா, அதை விடுங்க. வேற சப்ஜெக்ட் ஏதாவது கேளு. எனக்கு மனசு ரொம்ப உளைச்சலா இருக்கு. இப்போ திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து கமல் அவர்கள் 1 கிலோ தங்க செயினை வந்து கொடுத்திருக்காரு. ஸோ எதுக்காக கொடுத்திருப்பாரு? ஏன் இந்த நேரத்துல அதுவும் 1 கிலோ தங்க செயினை வந்து கொடுக்கணும்? ஏமா அவர் வந்து திருமாவளவன் வந்து எனக்கு நீண்ட நாள் பழக்கம்மா. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் காமாட்சி நாயுடு, எனக்கு அவர் நீண்ட நாள் பழக்கம். நான் மதுரையில் இருந்த காலத்திலேயே அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அவர் நல்லா தெரியும். அவர் வந்து இன்னைக்கு இந்த கேவெஞ்சர்ஸை பற்றி நீங்கள் எல்லாம் ஏதோ பேசுகிறீங்க. ஆனால் அவர் அன்றைக்கே வந்து என்ன பண்ணாருன்னா, மதுரையில் வந்து அந்த கேவெஞ்சர்ஸ் குடியிருப்புன்னு ஒன்று 3 மாடி கட்டடம் இருக்கும். அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப விளையாடிட்டு கிடப்பாங்க. அவங்கெல்லாம் மதுரை கார்பரேஷனில் வேலை பார்க்குறவங்க. அவங்களும் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கு பாட்டு ஆத்தாப்பெல்லாம் அது பாட்டுக்கு ரோட்டுகளில் படுத்து கிடக்குங்க. இந்த பிள்ளைய அனாதையாக சுற்றி திரியுங்க. அப்போ இவர் என்ன பண்ணார், அவங்க பிள்ளைகளை எல்லாம் ஒழுங்கு பண்ணி ஒரு கீத்து கொட்டையை போட்டு, இவர் அப்போ அரசாங்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார். கீத்து கொட்டையை போட்டு அந்த கீத்து கொட்டையில் இதுகளெல்லாம் கொஞ்சம் ஆற்றுக்கு பக்கத்தில் தான், அது மணலை கொஞ்சம் அள்ளிட்டு போட்டு அங்கே உட்காந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் குளிச்சுட்டு வர சொல்லி கொஞ்சம் பள்ளிக்கூடம் மாதிரி டியூஷன்லாம் எடுத்தார். அதை என்கிட்ட வந்து சில பேர் வந்தாங்க, ஷெட்டு போடுறாங்க வைக்கிறாங்க. ஏன்னா நான் அவங்களுக்கு தலைவராக இருந்தேன் அப்போ.
என்கிட்ட வந்து சொன்ன உடனே அப்புறம் நான் போய் பார்த்தேன். பார்த்த உடனே இந்த மாதிரி நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு. ரொம்ப நல்ல காரியம் பண்ணுறீங்க, பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்குறீங்க, நல்ல முறையில் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அது மதுரையில் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் செக்கானூர்னி அப்படியே தொடர்ந்து மதுரையில் ஒரு 7-8 இடத்துல பண்ணி அதுக்கப்புறம் தமிழ்நாடு பூரா பண்ண ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியவே ஆரம்பித்தார். அதனால் அவருக்கு அந்த கல்வி கற்றுக் கொடுக்கணும், அந்த குழந்தைகள் கல்வியினால் உயரணுங்கிறத அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்லயே அவருக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு. இது ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. நான் இதை இப்போ பதிவு பண்ணுறேன். ஏன்னா நான் கண்ணார பார்த்தது, நடந்தது நிகழ்வு இது. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்த பின்னாடி நானும் அவரும் எங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு வருவார். நான் அவரை பார்ப்போம், பேசுவோம். நாங்கள்லாம் ரெட்டக்குழல் துப்பாக்கியாக செயல்படுவோம்னு பேசின காலங்கள்லாம் உண்டு ப்ரெஸ்ஸில். அதுக்காக நான் கட்சியை வேறு வழிகளில் போய் இப்போ திமுகவில் இணைச்சிட்டேன். அவர் கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அது அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த கட்சியில் வந்து அவருக்கு வந்து இன்றைக்கு இந்த மக்களுக்கு அவர் பேசுகிறது ஒன்று எல்லாரும் கேள்விக்குறியாக இருக்குது. அவர் என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் எத்தனை காலத்துக்குடா நீங்கள் வந்து இந்த சாக்கடையும் இதையும் குப்பையும் அள்ளிக்கிட்டு கிடப்பீங்க, உங்கள் வீட்டு பிள்ளைகளும் நல்ல முறையில் படித்து கல்வி கற்று வந்தால் வெவ்வேறு வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லா வேலையும் எல்லாரும் பார்க்கலாங்கிற காலம் ஆகிப்போச்சு. அதனால் இந்த வேலை தான் இவங்களுக்கு, அந்த வேலை தான் இவங்களுக்குன்னு இல்லை. ஒரு காலத்தில் இந்த காவெஞ்சர்ஸ் ஒர்க்குன்னா அந்த இவங்க தான் எஸ்சி பீப்புள், அந்த சக்லியா கம்யூனிட்டி பீப்புள் தான் பார்க்கணுன்னு இருந்த காலம் மாறி இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க அந்த வேலைகளை. ஸோ அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் அந்த பிள்ளைகள் நல்ல கல்வி இருக்கணும்னு பேசினார். அதை வந்து 16 நாள் உண்ணாவிரத்தில் இருந்துட்டு இப்போ இப்படி பேசிட்டாரு. ஆனா நான் கேட்ட கேள்வி என்னன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு கமல் அவர்கள் செயின் கொடுத்திருக்காரு. அதுதாம்மா அப்படின்னு பேசுறாங்க. அதனால அந்த குழந்தைகள் கல்வி நல்லா கற்கணும், அந்த குழந்தைகள் முன்னேறணும், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மேல் நோக்கி வளரணும். அது தந்தை பெரியார் சொன்னது, முத்தமிழறிஞர் கலைஞர், டாக்டர் இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் அம்பேத்கர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றணும்னு அதுக்காக அந்த மக்களுக்காக அல்லுவகல் பாராது தான் திருமணமே செய்து கொள்ளாமல் போராடிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு போராட்ட வீரனுக்கு ஒரு வெற்றி திலகம் இடுறது மாதிரி ஒரு செயினை கொண்டு வந்து அவருக்கு வந்து அவர் வந்து வசதியான ஒரு சினிமா நடிகர். அவர் 2வது இப்போ தான் வந்து கட்சியில் இணைஞ்சதுக்கப்புறம் கட்சியில் கூட்டணியில் வந்துட்டார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வந்திருக்காரு. அதனால் அவருக்கு வந்து ஒரு தங்க செயின் போடுறாரு. சரிங்களா? அது அவருடைய அந்த அன்பை காட்டுது. இப்போ நான் எப்படி அவர் பேரில் இருக்க அன்பை நான் வெளிப்படுத்துகிறேனோ அது மாதிரி கமல் அவருடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அவர்கிட்ட பணம் காசு இருக்கிறதுனால அவர் செயினை போட்டு பாராட்டுறாரு அவருடைய பிறந்த நாளைக்கு. இதை வந்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கு போராடக்கூடிய அம்பேத்கருக்கு வாழும் அம்பேத்கராக தான் இருக்காரு திருமாவளவன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இடி ரைடு வந்து பெரியசாமி அவர்களுடைய வீட்டில் வந்து நடத்தியிருக்காங்க. இதுல அவருடைய மகள் வீட்டில் வந்து நிறைய ஆவணங்கள்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதனால இவங்க 2 பேரும் வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏமா இடி வந்து அத்துமீறி தான் சில காரியங்கள்லாம் பண்ணுறதாக சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளே கண்டிச்சிருக்காங்க. இப்போ இவங்க இங்கே வந்து எடுத்து அதில் என்னென்ன ஆவணங்கள் எடுத்தானோ அதை ஆவணங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி இன்னென்ன குற்றங்கள்லாம் இருக்குது, இன்னென்ன இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணி நீதிமன்றத்தில் ஒரு இது கைது ஆர்டர் வாங்கிட்டு வந்து அவங்கள கைது பண்ணலாம். எங்களுக்கு என்ன ஆட்சேபனை இல்லை. ஆனால் இடி அப்படி பண்ணுறதே இல்லை. இடி என்ன பண்ணுறாங்க, சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே வந்து கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணி ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் 1 வருஷம் கழித்து தான் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுவான். இந்த மாதிரி தான் இடி பண்ணுது. இப்போ ஒன்றும் இல்லை, சிசோடியா கேஸில் என்னாச்சு, அதே மாதிரி டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸில் என்னாச்சு, இப்போ செந்தில் பாலாஜி கேஸ் என்னாச்சு, இதெல்லாம் இன்னுமே அவங்க அந்த வழக்குக்கே இன்னுமே வரல. அதாவது இவங்க என்னன்னா அதை இவங்களை கைது பண்ணி உள்ளே அடைச்சிட வேண்டியது. நாளைக்கு நாங்கள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னா எஸ் ஓ, இப்போ மகாராஷ்டிராவில் நடந்ததில்லை, அதே மாதிரி கர்நாடகாவில் நடந்ததில்லை, அவ்வளோதான். எத்தனை ஆயிரம் கோடி ஊழல்னு சொன்னான் இதில் மகாராஷ்டிராவில். அதே ஆளுக்கு திரும்ப பாஜகவில் கூட்டணிக்கு வந்த உடனே அவரை வந்து திரும்ப அவருக்கு துணை முதலமைச்சரை கொடுத்து அவரை வந்து எப்படி வச்சுக்கிட்டாங்க. அப்போ அவர் மேலே போட்ட அந்த இடி கேஸ் என்னாச்சு? ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு வந்து மற்ற அரசியல் ரீதியாக த்ரெட்டன் பண்ணுறதுக்கு தான் இந்த இடியை பயன்படுத்துதுன்னு நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டினுடைய உச்ச நீதிபதியே சொல்லிட்டார்.
அப்ப இது எல்லாமே வந்து ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றீங்க. 100% ஒன்றிய அரசு பண்ணக்கூடிய ஒரு டிராமா. ரெண்டாவது இப்ப என்ன இதுல லைன்ல போயிட்டு இருக்குன்னா, ஏற்கனவே இப்ப 6 லட்சம் வாக்காளர்களை இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதுல எங்க பீகார்ல இன்னைக்கு ஊர்வலம் தான். இன்னைக்கு பீகார்ல நேத்துக்கு பயங்கரமான கூட்டம், அவ்வளோ பெரிய ஊர்வலம் போச்சு. அதே மாதிரி இங்கே சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் போலி வாக்காளர்களை பதிஞ்சிருக்காங்க. இது மாதிரி பல பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக அந்த எலெக்ஷன் கமிஷனரே பார்த்தீங்கன்னா மோடியினுடைய அக்கா மகன். ஸோ இவங்களை கைக்குள்ள வச்சு தான் அவர் தான் வந்து மகாராஷ்டிராவில் வந்து 1 கோடி பேரை வந்து மொத்தம் 3 மாசத்துல ஏதோ 1 கோடி பேரை சேர்த்துட்டாரு. அன்னைக்கு பத்திரிகையில படித்தேன். படிச்சு தான் அந்த இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிச்சுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இடியை வந்து எப்படியோ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனும் இடியும் ரெண்டும் ரெட்ட பிள்ளைகள் ஒன்றிய அரசுக்கு. அவங்க இது 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு அவங்க இந்த ஆட்சியை கைப்பற்றி ஒரு சர்வாதிகார நாடா இதை ஆக்கிறதுக்கு அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. மக்கள் விழித்து கொள்ளுங்கள், இந்தியா சர்வாதிகார நாடு ஆகணுமா ஜனநாயக நாடு ஆகணுமாங்கிறத மக்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.